சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வந்து தற்காலிக அமைதி முற்றிலும் தவிடுபடியாக்கப்பட்டு இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே சில நாட்களாக நீடித்து வந்த போர் இடைநிறுத்தத்தை அடியோடு தகர்த்து ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் கொடூர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த அதே துல்லியமான நேரத்தில் இந்த வான்வெளி பாய்ச்சல் அரங்கேறியுள்ளது. இந்த அசுர தாக்குதலின் சூடு தணிவதற்குள் மறுபுறம் சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத் வான்வெளியில் நள்ளிரவில் மாபெரும் அசுர வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஈராக் எல்லையிலிருந்து சவுதியின் முதன்மை எண்ணெய் விநியோக மையங்களை குறிவைத்து 24 மணி நேரத்திற்குள் இரண்டாவது முறையாக பாய்ந்த ஈரான் ஆதரவு போராளிகளின் குண்டுவெடிப்பு ட்ரோன்களை சவுதி வான் பாதுகாப்பு படைகள் நடுவானில் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் சென்காம் மற்றும் சவுதி ராணுவம் இணைந்து ஈராக்கில் உள்ள பயங்கரவாத தளங்கள் மீது அசுர வான்வெளி தாக்குதலை தொடங்கி போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளன. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை விண்ணை முட்ட வைத்துள்ள இந்த அவசரகால சர்வதேச போர் செய்திகளின் தொகுப்பு இதோ. அமெரிக்க ஈரான் தற்காலிக போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழலிலும் உலகளாவிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையிலும் வளைகுடாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அடியோடு அசைத்து பார்க்கும் வகையில் சவுதி ஈராக் மோதல் தடுத்து நிறுத்த முடியாத அசுர உச்சத்தை எட்டியுள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள உலகளாவிய எண்ணெய் உள்கட்டமைப்புகளை முற்றிலுமாக முடக்கும் நோக்கில் ஈராக் மண்ணிலிருந்து ஏவப்பட்டு பல வெடிகுண்டு ட்ரோன்களை சவுதி வான் பாதுகாப்பு படைகள் இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளன. சவுதியின் வடக்கே உள்ள ஈராக் எல்லையிலிருந்து ரியாத் மீது இத்தகைய அசுர வான்வெளி ஊடுருவல் 24 மணி நேரத்திற்குள் நிகழ்த்தப்படுவது இது இரண்டாவது முறையாகும் என சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. சவுதியின் உலகளாவிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் விநியோக மையங்களை குறிவைத்து இந்த வெடிகுண்டு ட்ரோன்கள் ஏவப்பட்டன. சவுதியின் அதிநவீன வான் பாதுகாப்பு படைகள் அசுர திறனுடன் செயல்பட்டு அனைத்து ட்ரோன்களையும் ரியாத் வான்வெளியிலே இடைமறித்து தவிடுபடியாக்கின. இந்த தொடர் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஈராக் மண்ணிலிருந்து தங்கு தடையின்றி செயல்படும் ஈரான் ஆதரவு போராளி குழுக்களே காரணம் என்று சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சவுதி அரேபியா வழக்கமாக தெற்கே உள்ள ஏமனில் கவுதிகளிடமிருந்தே வான்வெளி அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக வடக்கே உள்ள ஈராக் எல்லையிலிருந்து ரியாத் மீது அசுர ட்ரோன்கள் பாய்ந்து வருவது வளைகுடாவில் ஒரு புதிய முழு அளவிலான போருக்கான முன்னறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டுவர மேற்கொள்ளப்பட்டு அனைத்து சர்வதேச முயற்சிகளையும் தவிடுபடியாக்கி ஜோர்டானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் அதிரடியாக அசுர ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நீடித்து வந்த 5 நாள் போர் இடைநிறுத்தத்தை இந்த கொடூர தாக்குதல் முற்றிலும் தகர்த்து அறிந்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அவசர பாதுகாப்பு அறிக்கையின்படி ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அனைத்தும் நடுவானில் வெற்றி இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகைக்கு மிக முக்கிய புவிசார் அரசியல் பயணமாக சென்றிருந்த அதே நேரத்தில் இந்த திடீர் அசுர தாக்குதல் அரங்கேறியுள்ளது ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தையும் நடுநடுங்க வைத்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்த துல்லியமான நேரத்தில் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக இது பார்க்கப்படுகின்றது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் மற்றும் ஜோர்டான் நாடுகள் இணைந்து தீவிரமாக முன்னெடுத்த 5 நாள் போர் இடைநிறுத்த காலம் முடிவுக்கு வந்த உடனே ஈரான் இந்த திடீர் வான்வெளி பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளது. ஜோர்டானில் உள்ள தங்களின் மூலோபாய ராணுவ உள்கட்டமைப்புகள் மற்றும் பணிகளை குறிவைத்து ஏவப்பட்டு அனைத்து ஈரானிய ஏவுகணைகளையும் தங்களின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. அமெரிக்க ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை மோதலால் மத்திய கிழக்கு பற்றி எறிந்து வரும் வேளையிலும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் அசுர உயர்வை சந்தித்துள்ள நிலையிலும் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அசுரத்தனமான பேரணியை நடத்தியுள்ளனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைது வாரண்டை அமெரிக்க அதிகாரிகள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டம் அரங்கேறியுள்ளது. மேலும் நெதன்யாகு தங்கியிருந்த
சொகுசு கொட்டலுக்குள்ளும் போராட்டக்காரர்கள் அசுரத்தனமாக ஊடுருவ முயன்றதால் வாஷிங்டனில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாஷிங்டன் டிசி முற்றுகை மற்றும் அசுர போராட்டத்தின் முக்கிய விவரங்களின்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜார்ஜ் டவுனில் உள்ள போர் சீசன்ஸ் ஹோட்டலில் உணவகத்தில் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த போது சில போராட்டக்காரர்கள் திடீரென ஹோட்டலின் வரவேற்பறைக்குள் அசுரத்தனமாக புகுந்தனர். நெதன்யாகு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பகுதிக்குள் நுழைய அவர்கள் தீவிரமாக முயன்றதை அடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். போராட்டக்காரர்கள் வெளியேற்றப்பட்ட போது பிபி உங்களால் ஒளிந்து கொள்ள முடியாது, நீங்கள் இனப்படுகொலை செய்கின்றீர்கள் என்ற கோஷங்கள் கோட்டல் வளாகம் முழுவதும் அசுர ஒளியுடன் எதிரொலித்தன. காசா மீதான இஸ்ரேலின் போரின் போது இழைக்கப்பட்ட கொடூரமான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 2024 ஆண்டிலேயே பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கெலண்ட் ஆகியோருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனை அமெரிக்கா அமல்படுத்த வேண்டும் என்பதே இப்போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாகும். அமெரிக்க ஈரான் தற்காலிக போர் நிறுத்தத்தின் 5ஆம் நாள் அமைதி காலத்தை முற்றிலுமாக தகர்க்கும் வகையில் ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் நடத்திய கொடூர ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு இணைந்து ஈராக்கில் உள்ள பயங்கரவாத தளங்கள் மீது அதிரடியான அசுர பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. கத்தார் தலைநகர் தோகோவிலிருந்து செய்தியாளர் விக்டோரியா கெடன்பி வழங்கியுள்ள அவசர பாதுகாப்பு அறிக்கையின்படி சவுதியின் உயிர் நாடியாக விளங்கும் ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண எண்ணெய் உற்பத்தி பகுதிகள் மீது நடத்தப்பட்ட தொடர்ச்சியான ட்ரோன் ஊடுருவல்களுக்கு பதிலடியாகவே இந்த ராணுவ நடவடிக்கை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரியில் இந்த போர் தொடங்கியதிலிருந்து உலகளாவிய எண்ணெய் விலையை அசுர உச்சத்திற்கு உயர்த்துவதற்கும் சர்வதேச எரிசக்தி விநியோக சங்கிலியை முற்றிலுமாக சீர்குலைப்பதற்கும் ஈரான் வகுத்துள்ள அசுர வியூகத்தின் ஒரு பகுதியை இந்த தாக்குதல் என்று சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையில் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பதிலடி தாக்குதல்கள் அனைத்தும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவுடன் மிக நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டு துல்லியமாக நிகழ்த்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த 5ஆம் நாள் போர் இடைநிறுத்தத்தின் போது பிராந்திய பதற்றத்தை தணிப்பதற்காக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளும் ஜோர்டானும் கூட்டாக மாபெரும் ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன. இந்த சூழலில் ஈரானுடன் தொடர்புடைய பயங்கரவாத குழுக்கள் பொறுப்பற்ற பதற்றத்தை அதிகரிக்கும் கொடூர அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்திய நேரம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று சவுதி வெளியுறவு அமைச்சகம் வேதனை தெரிவித்துள்ளது. ஜோர்டான் எல்லையில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை ஈரானின் IRGC ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக கூறியதை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவும் தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கொடூர தாக்குதலை கண்டித்து ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே கடுமையான ராஜதந்திர அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் மற்ற GCC நாடுகள் மற்றும் ஜோர்டானிடமிருந்தும் அசுர கண்டன அறிக்கைகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த தற்காலிக நேரடி தாக்குதல் இடைநிறுத்தத்தை முற்றிலுமாக தகர்த்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் அதிரடியாக அசுர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த அவசர ராணுவ மோதலால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலி முடங்கும் என்ற பீதியில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் 3% மேல் வெண்ணெய் முட்டும் அளவிற்கு அவசர உயர்வை சந்தித்துள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை திடீரென தாக்கி அளிக்கும் நோக்கில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த அசுர ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அமெரிக்க வான் பாதுகாப்பு படைகள் இந்த ஏவுகணைகள் அனைத்தையும் நடுவானில் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ள போதிலும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை தணிக்க முயன்ற அனைத்து ராஜதந்திர முயற்சிகளும் தவிடுபொடியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தும் கொடூர முயற்சியாக ஈரானிலிருந்து பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை IRGC ஏவியது. இதனை எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்திய சென்காம் அனைத்து ஏவுகணைகளும் அமெரிக்க படைகளால் வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எனினும் இலக்கு வைக்கப்பட்ட ராணுவ தளங்களின் விவரங்களை ரகசியமாக வைத்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை அடுத்து இன்று ஆசிய வர்த்தகத்தின் தொடக்கத்திலேயே கச்சா எண்ணெய் விலைகள் அசுர வேகத்தில் 3% மேல் உயர்ந்தன. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ஒரு பேரலுக்கு 3.67% உயர்ந்து $82.17
பிரெண்ட் கச்சா எண்ணெய் 3.39 வீதம் உயர்ந்து ஒரு பேரலுக்கு $86.94 விண்ணை முட்டியுள்ளது. ஜூலை மாத நடுப்பகுதியில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான கார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற பல கப்பல்களை ஈரான் தாக்கியதை தொடர்ந்தே தற்போதைய வான்வழி போர் மூண்டது. கிட்டத்தட்ட 2 வாரங்களாக ஈரான் மீது அமெரிக்கா இரவு தோறும் நடத்திய அசுர வான்வழி தாக்குதலுக்கு பிறகு வார இறுதியில் நிலவிய அமைதி தற்போது முற்றிலும் முறிவடைந்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.